சுந்தரபுரி என்ற அமைதியான கிராமத்தில் ஆனந்தன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். நீதி மற்றும் தார்மீக கொள்கைகளுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்ட ஆனந்தன், சரி மற்றும் தவறு பற்றிய ஆழமான புரிதலுக்கு பெயர் பெற்றவர். ஒரு நாள் கிராமவாசி முத்து மற்றும் குமாரிடையே நிலத்தகராறு ஏற்பட்டது. அதற்கு தீர்வு காண அவர்கள் ஆனந்தனை அணுகினர். கிராமவாசி முத்து ஆனந்தனை பார்த்து, ஆனந்தா, இந்த நிலத்தில் எங்களுக்குள் தகராறு உள்ளது. நீங்கள் எங்களது பிரச்சனைகளை கேட்டு நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் என்றார். ஆனந்தனும் அமைதியாக இருதரப்பு பிரச்சனைகளையும் கவனமாக கேட்டு அதற்குரிய ஆதாரங்களையும் கேட்டு ஆழ்ந்த பரிசீலனைக்குப் பிறகு அவர் தனது தீர்ப்பை கூறத் தொடங்கினார். இந்த நிலம் கிராமவாசி குமாருக்கு உரியது என்பது தெளிவாக தெரிகிறது. இருப்பினும் கிராமவாசி முத்துவின் தேவைகள் புறக்கணிக்கப்படாது. உங்களுக்கு நியாயமான இழப்பீடு வழங்கப்படுவதை உறுதி செய்ய நாங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் என்றார் ஆனந்தன். நன்றி ஆனந்தா, உங்கள் தீர்ப்பு நியாயமானது என்றார் கிராமவாசி குமார். கிராமவாசி முத்து தாழ்மையுடன், உங்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனந்தா, உனது ஞானம் எங்கள் மோதலை தீர்த்து வைத்துள்ளது என்று கூறினார். ஆனந்தனின் நியாயமான தீர்ப்பு பற்றிய செய்தி அந்நாட்டின் மன்னன் ராஜேந்திரனின் காதுகளுக்கு எட்டியது. மன்னன் ராஜேந்திரன் தனது அமைச்சரிடம் பேசுகையில், சுந்தரபுரி கிராமத்தில் ஆனந்தன் என்ற மனிதனின் கதைகளை கேட்டிருக்கிறேன். நீதி மற்றும் ஒழுக்கம் பற்றிய அவரது புரிதல் இணையற்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்றார். அரசே, அவரை உடனே வரவழைக்கிறேன் என்றார் மந்திரி. வருக ஆனந்தா, உங்கள் ஞானம் மற்றும் நீதிக்கான உங்கள் அர்ப்பணிப்பு பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் ராஜ்யம் பல சவால்களை எதிர்கொள்கிறது. நான் உங்கள் வழிகாட்டுதலை நாடுகிறேன் என்றார் மன்னன் ராஜேந்திரன். ஆனந்தன் அடக்கத்துடன், அரசே, உமது வார்த்தைகளால் நான் பெருமையடைகிறேன். என்னிடம் உள்ள ஞானத்தை வழங்க என்னால் இயன்றதைச் செய்வேன் என்று பதிலளித்தார். மன்னன் ராஜேந்திரன் ஆர்வத்துடன், சொல்லுங்கள் ஆனந்தா. சரி, தவறை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது? உங்கள் செயல்கள் எப்பொழுதும் நீதியாகவும் நியாயமாகவும் இருப்பதை எப்படி உறுதிப்படுத்துவது என்று கேட்டார். அதற்கு ஆனந்தன், அரசே, நீதியின் பாதை எப்பொழுதும் பகுத்தறிவது எளிதல்ல. ஒவ்வொரு பிரச்சனையின் இரு பக்கங்களையும் ஆழமாக புரிந்து கொள்வது அவசியம். ஒருவர் பின்விளைவுகளை எடை போட்டு பெரிய நன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும். தார்மீக கொள்கைகளை கடைப்பிடிப்பதிலும் தயவு அல்லது தப்பெண்ணமில்லாமல் அனைவருக்கும் நேர்மையை உறுதி செய்வதிலும் உண்மையான நீதி உள்ளது என்றார். இதைதான் திருவள்ளுவர் இருமை வகை தெரின் தீன்றம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு என்கிறார். அதாவது சரி, தவறு என்ற இருவேறு அம்சங்களையும் புரிந்து கொண்டு சன்மார்க்கத்தை கடைப்பிடிப்பவர்களின் மகத்துவம் உலகத்தினரால் போற்றப்படுகிறது.